நம்மிடத்திலே தகுதி இருக்கலாம், கல்வி இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், நமக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், நிம்மதிகள் இருக்கலாம், குழந்தை செல்வங்கள் இருக்கலாம். இதுவெல்லாம் என்னால் கிடைத்தது, என்னுடைய தனித்திறமை, என்னுடைய ஆளுமை, அல்லது என்னுடைய முன்னோர்கள், என் குடும்பத்துக்காரர்கள் எனக்கு கொடுத்தது என்கின்ற அகம்பாவமும் ஆணவமும் ஒருவனுக்கு வந்துவிடக் கூடாது என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. சுலைமான் நபி உலகத்தில் வாழ்ந்த அதி அற்புதமான நபிமார்களின் பட்டியலிலே மிக முக்கியமானவர்கள். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் கொடுத்தான்? நீங்கள் குர்ஆனை திருப்பி சுலைமான் நபியினுடைய வரலாற்றை படித்தீர்கள் என்றால், சாலமன் என்று யாரை சொல்கிறார்களோ அவர்கள்தான் சுலைமான். அல்லாஹ் சொல்கிறான், மன்திகத் தைர், பறவைகளின் மொழியை, பாஷையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சஹர்னா லஹு ரீஹ தஜ்ர், வீசி அடிக்கக்கூடிய காற்றை வசப்படுத்துகிற ஆற்றலை ஹஜ்ரத் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். எங்க கை காட்டுறாங்களோ அந்த திசையை நோக்கி காத்து போகும், எங்க காத்தை தடுக்கிறார்களோ அந்த திசையிலே காற்று நிற்கும். காற்றின் வசப்பாட்டை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு கையில் கொடுத்திருந்தான். ஜின்களோடு உரையாடுவதற்கும் ஜின்களை தன்னுடைய வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்குமான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகையே ஆளுகிற அந்த ஆளுமையை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ரப்பி ஹபனி ரப்பி ஃபிர்னி வஹபனி முல்கல்லா யம்பகி லி அஹதின் மின் பாதி. அல் குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டார்கள்? இந்த பொறுப்பத்தான் அந்த பொறுப்பத்தான் கேட்கல. யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு பதவியை தரணும், இதுக்கு பின்னாடி உலகத்தில் யாருக்குமே கொடுத்துடக்கூடாது, அப்படியான பதவியை கொடு, உலகத்தின் ஆளுமையை கொடு என்று கேட்டார்கள். உலகத்தை ஆண்டார்கள் சுலைமான் நபி. இவ்வளவும் கிடைத்தது. இன்னைக்கு ஏதாவது 4 பாஷை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுதான் நம்ம காலை தூக்கிறோமே, எங்காவது நமக்கு கூடுதல் மரியாதை கிடைத்து விட்டால் நமக்கு ஒரு விதமான ஒரு உள்ளே உஜுபு என்று சொல்லக்கூடிய தற்பெருமை ஏறி விடுகிறதே, இல்லையா? பறவைகளின் பாஷை, காற்று வீசுகிற அந்த கண்ட்ரோலை ஹஜ்ரத் சுலைமான் நபி கொடுத்திருந்தான். இப்படி உலகத்தை ஆளுகிற ஆற்றலை கொடுத்த சுலைமான் நபி அல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்க? நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு பாடம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 3 விஷயத்தை அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. இதுதான் பணிவின் வெளிப்பாடு. எவ்வளவுதான் இருந்தாலும் நான் என் ரப்புக்கு முன்னால் அடிமை. எவ்வளவுதான் எனக்கு ஆட்சி இருந்தாலும், எவ்வளவுதான் எனக்கு அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவுதான் என்னிடத்திலே செல்வம் இருந்தாலும், எவ்வளவுதான் என்னிடத்திலே திறமைகள் இருந்தாலும், கல்வி ஆற்றல் இருந்தாலும், என்னை படைத்தவனுக்கு முன்பு நான் அடிமை. அதை நான் ஒரு காலமும் மறக்க மாட்டேன். அதை மறந்து நான் தலக்கணத்தோடு ஆட மாட்டேன் என்கின்ற பக்குவத்தை சுலைமான் நபி கற்றுத்தராங்க. உலகத்தை ஆளுகிற ஆற்றல், பல பாஷைகள் தெரிந்தவர்கள், உயிரினங்களோடு பேசுகிற ஆற்றல், காற்றை தன் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளுகிற ஆற்றல், ஜின்களை கூப்பிட்டால் ஓடி வரும் ஜின்கள் இவர்கள் சொல்வதை கேட்கும். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலை. முதல்ல கேட்டது அல்லாஹ், யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் உனக்கு நன்றி செய்கிற வாய்ப்பை கொடு. ஒன்று முதல்ல கேட்டது, நீ எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி செய்கிற வாய்ப்பை கொடு. 2வது கேட்டாங்க, வ அன்அமல சாலிஹன் தர்லா, நீ எப்படி செஞ்சா பொருந்துக்குவியோ அந்த மாதிரி நல்லமல் செய்கிற வாய்ப்பை கொடு. சும்மா நல்லமல் செய்யணும்னு கேட்கல அல்லாஹ். அல்லாஹ்ட்ட நான் ஏதாவது நல்லமல் செஞ்சுட்டே இருக்கணும், ஏதாவது தொழுதுட்டே இருக்கணும், நீ எப்படி செஞ்சா அதை ஏத்துக்குவியோ, அக்செப்ட், அந்த மாதிரியான நல்ல அமல்களை செய்கிற வாய்ப்பை கொடு. 3வது கேட்டாங்க, வாதுகில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன் அருளால் உன் நல்லோர்கள் யாரோ அவர்களோடு என்னை சேரு. உன் அருளை கொண்டு உன் நல்லோர்கள் யாரோ அவர்களோடு என்னை சேரு என்று இந்த 3 முக்கிய கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில் வைத்தார்கள். அவ்வளவு அருளை அனுபவித்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் முதலாவதாக வேண்டியது, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் என்று இஎம் ஹனீஃபா சொன்னாரே, அதே போன்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உனக்கு நன்றி செய்யணும், நீ எவ்வளவு கொடுத்திருக்கிற, அதுக்கு நன்றி செய்கிற வாய்ப்பை கொடுன்னு கேட்டாங்க. நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு புது வாகனம் வாங்கினால், புது இல்லம் கட்டினால், புதுமையாக ஏதாவது ஒன்று செய்தால் நாம் ஒன்றை பொறிப்போம். ஞாபகம் இருக்கிறதா? ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, ஹாதா மின் ஃபض்லி ரப்பி. என்ன பொருள்? இது என் ரட்சகன் எனக்கு கொடுத்த அருள் கொடை. நம்ம தெரிஞ்சு போட்டிருக்கோமோ அல்லது தெரியாம போட்டிருக்கோமோ, உள்ளபடியே உள்வாங்கி அதை போட்டிருக்கோமோ, அல்லது எல்லாரும் போடுறாங்களே அவர்களுடைய எண்ணத்துக்கு தக்கவாறு அதை விட்டு விடுவோம். நாம் அதை குறை கூற வேண்டாம். இதை யார் சொன்னது? முதலிலே இந்த வார்த்தையை முதலில் உலகத்தில் சொன்னது யார்? அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை.
ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, எங்கேயோ தூர தேசத்தில் இருக்கக்கூடிய சபா நாட்டின் இளவரசியின் சிம்மாசனத்தை எடுத்து வர வேண்டும். கண் இமைக்கும் நேரத்தில் தூக்கி கொண்டு வந்தார். சுலைமான் நபியினுடைய அவையிலே இருந்த ஒரு கல்வியாளர், ஒரு ஆற்றல் மிக்க கல்வியாளர், கண் இமைக்கும் நேரத்தில் தூக்கி கொண்டு வந்தார். குர்ஆனின் வசனம் இது, சூரத்து நம்ல் சொல்லுகிறது. இப்படியான ஆட்கள்லாம் என் கூட்டத்தில் இருக்காங்களா? இவ்வளவு ஆளுமை மிக்க, துவா கபூலியத்தாக கூடிய, கையை தூக்குனார் அவரு. எப்படி கிடைச்சது? கண் மூடி திறக்கும் முன்னால் பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சபா நாட்டின் இளவரசியின் சிம்மாசனம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவையில உட்கார்ந்து இருக்கு, நிக்குது, கொண்டு வச்சிருச்சு. எப்படி? அறிவு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. குர்ஆனின் விரிவியாளர்கள் சொல்கிறார்கள், அந்த பேரறிஞர் அல்லாஹ்வின் திருநாமத்தை படித்திருந்தார், இஸ்முல் ஆதம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய மகத்துவமிக்க பெயரை கற்றிருந்தார். அதை சொல்லி அல்லாஹ்ட்ட சொன்னார், யா அல்லாஹ் எனக்கு இப்போ அது வேணும். முன்னாடி வந்துச்சு. அல்லாஹ்வின் திருநாமத்திற்கு அப்படியான மகிமை இருக்கிறது. அது என்ன என்பதை குறித்து இன்னொரு நாள் பார்ப்போம். இங்கே நமக்கான செய்தி என்னன்னா, ஏன் அவையில, ஏன் கூட்டத்தில், என்னுடைய சபையில் இப்படி ஆளுமை மிக்க மனிதரா, இவ்வளவு பவர்ஃபுல்லான மனிதரா? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இரட்சகன் எனக்கு கொடுத்த அருள். யாரையும் சராசரியாக நான் எடை போட்டு விட மாட்டேன், யாரையும் ஏளன கண் கொண்டு பார்த்து விட மாட்டேன், யாருடைய தகுதியையும் தராதரத்தையும் அவர் செய்யக்கூடிய விஷயத்தை வைத்து தீர்மானிக்க மாட்டேன். பார்ப்பதற்கு சாதா சீதாவா இருக்காரு, ஆனா எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குல்ல. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் ரப்பு எனக்கு கொடுத்த அருள். லியப்லுவனி, அது அடுத்த விஷயம் தான், முக்கியமான விஷயம். அஷ்குர் அம் அக்ஃபுர், என் ரப்பு என்னை சோதிக்கிறான், நான் இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துறேனா அல்லது நன்றி மறக்கிறேனான்னு சோதிக்கிறேன், அவ்வளவுதான். எனவே அன்பான சகோதரர்களே, ஆஷூராவுடைய தினத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் இதுதான். எத்தனையோ விதமான அல்லாஹுவின் பேரருளை நாம் நிமிட பொழுது அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ரப்பு அதற்கான கூலியை நம்மிடத்திலே கேட்கவில்லை, ரப்பு அதற்கான தொகையை நம்மிடத்திலே கேட்கவில்லை, அதற்கான பிரதி உபகாரத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்தால் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை துடிக்கிறது நம்முடைய உள்ளத்தின் இதயம்? நம்முடைய இரத்த நாளங்களில் இரத்தங்கள் எப்படி சீராக ஓடிக்கொண்டே இருக்கிறது? அந்த இரத்தங்கள் எப்படி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றாவது யோசித்திருக்கிறோமா? இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? இது மட்டும் இல்லை, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, நீங்க அனுபவிக்கிற எல்லா நியாமத் எனக்கு நன்றி செலுத்த, அவ்வளவுதான். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எப்படி போய்கிட்டு இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். என்னைய ரப்பு நல்லா வச்சிருக்கான். நல்லா இல்லாட்டியும் கூட அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பழகுவோம், அல்லாஹ் நல்லா வைப்பான். இதைதான் இந்த ஆஷூராவின் தினத்திலே அல்லாஹ் நமக்கான கொடுக்கக்கூடிய பாடமாக இந்த வருடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மக்களிலே சிலர், பனு இஸ்ரவேலர்கள், ஏற்றுக்கொண்டார்கள், நன்றி செய்தார்கள். வேறு பலர் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள், நன்றி மறந்தார்கள். எனவே நேரடியான அருளையும் பார்த்ததற்கு பிறகும் அவர்கள் நன்றி மறந்ததினாலே அல்லாஹ் சோதித்தான், வேதனைகளை கொடுத்தான். அல்லாஹ் காப்பாற்றியதற்கு நன்றி செய்யும் பொருட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பிருந்தார்கள். அதை பின்பற்றி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10வது நாள் நோன்பிருந்தார்கள். கூடுதலாக சேர்த்துக்கிட்டாங்க, ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்காதீங்க, முன்னாடி ஒரு நாள் சேர்த்துக்குங்க அல்லது பின்னாடி ஒரு நாள் சேர்த்துக்குங்க. ஏன்னா யூதர்களின் செயல்பாட்டுக்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் ஒரு காலம் ஒத்துப்போகக்கூடாது. அவர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்தால் நீங்கள் 9-10 சேர்த்து வையுங்கள், அல்லது 10ஓடு சேர்த்து 11 சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வழிகாட்டினார்கள். அப்படியான சிறப்புமிக்க நாள் இந்த முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹுவின் பேரருளால் நம்மை நெருங்கிவிட்டது. இன்றைக்கு நாம் 8வது பிறையில் இருக்கிறோம். நாளை பிறை 9, நாளை மறுநாள் பிறை 10. நாளை 9வது நோன்பு, நாளை மறுநாள் 10ஆம் நாள், அதாவது முஹர்ரத்தின் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் வாய்ப்புள்ளவர்கள் நாளை ஒரு நாள் சேர்த்து 9ம் 10ம் வையுங்கள். வாய்ப்பு கிடைக்க பெறாதவர்கள் 10ஓடு சேர்த்து 11 திங்கட்கிழமையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் 2 நாட்கள் நோன்பு சுன்னத்தானது என்பது மட்டுமல்ல, பெருமானாரின் ஒரு சுப செய்தியான வார்த்தை நாம் உள்வாங்க வேண்டும். அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல, இந்த நோன்பு ஒரு வருடத்திற்கான பரிகாரம். நாங்கள் சொல்லலாம், இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல என்ன பாவம்லாம் போச்சோ எல்லாத்துக்குமான பரிகாரமாக இந்த ஒரு நோன்பு இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வல்ல அல்லாஹ் நோர்க்கிற நசீபையும் இந்த நாளினுடைய பரக்கத்தான அல்லாஹ்வின் பேருதவியை பெறக்கூடிய நசீபையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவதோடு, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன திடமான ஈமானை தந்தானோ எல்லா சந்தர்ப்பங்களிலும், சூழ்நிலைகளிலும், நெருக்கடிகளிலும், சோதனைகளிலும், ஆபத்துகளிலும், நிம்மதியின்மையிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற வைராக்கியத்தையும் ஈமானிய நெஞ்சுரத்தையும் அல்லாஹ்
கொடுத்தானோ அதே ஈமானின் நெஞ்சுரத்தை அதை பெற்று உலகத்திலே சிறப்புமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸலாம் வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.